இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட எமது கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் இஸ்லாத்திற்கு முரணான செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வரும் காட்சியும் கதை. தான் செய்த குற்றத்தை தடயமே இல்லாமல் குழிதோண்டி புதைக்க துடிக்கும் ஒரு அரசியல் தலைமையின் கபட நாடகம் இது. இது ஒரு கற்பனை கதை அல்ல, சோடிக்கப்பட்ட ஒரு சரிதையும் அல்ல, உண்மை சம்பவங்களை உரத்து கூறும் ஒரு தத்ரூப சரித்திரம். மக்களே, நீங்களே நீதிபதிகள். உலமாக்களே, உங்களின் ஃபத்வா என்ன? ஜமாத்துக்களே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? முடிவுகள் உங்கள் கைகளில். அல் குர்ஆனும் ஹதீதுமே எமது வழிகாட்டிகள். இதன் அடிப்படையிலே எமது வாழ்வும் வாக்கும் அமைய வேண்டும். இதை மறுப்பதும் இதற்கு மாற்றமாக சிந்திப்பதும் செயல்படுவதும் இஸ்லாத்தின் அகீதாவுக்கு முரணானதாகும். கட்சியின் ஸ்தாபக தலைமையும் இதையே எமக்கு சொல்லித் தந்தது. ஆனால் கட்சியின் இன்றைய தலைமை இணை வைப்புக்கு சமமான செய்கைகளில் இறங்கிவிட்டதா என்று சந்தேகப்பட வேண்டியுள்ளது. இதனை உலமாக்களே தெளிவுபடுத்த வேண்டும். இது உண்மைகள் புதைந்து கிடக்கும் எமது தலைவனின் வாசஸ்தலம். 1915ஆம் ஆண்டு கண்டிய கலவரத்தை தலைமை தாங்கி நடத்திய அனகாரிக தர்மபாலாவுக்கு சொந்தமான கொள்ளுப்பிட்டியில் உள்ள அவரின் குடிமனை. இங்குதான் நமக்கெல்லாம் நாதி என்று நாம் நம்பி கிடக்கின்ற அந்த தலைவனின் ஈமானிய குளறுபடி அரங்கேறி இருக்கிறது. அங்கு நடந்தது என்ன? இது அந்த வீட்டின் படுக்கையறை. திடீரென ஆட்டமெடுக்கிறது அங்குள்ள கட்டில். அந்த கட்டில் உண்மையிலேயே ஆடியதா அல்லது மனசாட்சியின் உறுத்தலால் ஏற்பட்ட பிரம்மையா, மனபீதியா? புரியாமல் ஆடிப்போகிறார் ஹக்கீம். கட்டிலின் ஆட்டத்தை நிறுத்தியாக வேண்டும். அடுத்த கட்ட நகர்வுக்காக ஆளாய் பறக்கிறார். அற்புதமான ஆலோசனை கிடைக்கிறது. ஆட்டத்தை அடக்க கண்டியில் உள்ள கிரி அக்காவின் ஆதரவை நாடுகிறார். யார் இந்த கிரி அக்கா? பேய் விரட்டும், சூனியம் நீக்கும் மந்திரக்காரி இவர். கோகாலை மாவட்டத்தில் உள்ள இங்குள்ள நகரின் உள்ளே போனால் அழுத்துணுவர என்ற ஊர் வரும். அந்த ஊரிலேயே பிரபல்யமான தேவாலயம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த தேவாலயத்தின் பிரதான தெய்வமே தெடிமுண்ட தெய்வம். அந்த தெய்வம் உருவேறி இருக்கும் ஒரு பெண் உருவமே கிரி அக்கா. அந்த அக்காவை கொண்டு அந்த கட்டிலின் ஆட்டத்தை அடக்கி போட வீட்டில் பேயாட்டம் போடுகிறார் ஹக்கீம். ஆகா, இதுதான் ஹக்கு, நம்புகிறார் ஹக்கீம். தன் மனசாட்சிக்கு விரோதமாக இழைத்த பெரும் குற்றம் ஒன்றின் உறுத்தலினால் உண்டான உளவியல் தாக்கத்தின் பிரதிபலிப்பை புரிந்து கொண்டு டாக்டரிடம் போவதை விட்டு பேயாடியமை என்ன கொடுமை சகோதரர்களே! ஒரு முஸ்லிம் கட்சியின் தலைவனின் இந்த முட்டாள்தனமான முன்னெடுப்பு முறையானதுதானா? இவரையா எமது சமூகம் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறது? தான் செய்த குற்றத்திற்கு இஸ்லாமிய வரையறைக்குள் நின்று பரிகாரம் தேடாமல் மனசாட்சியின் உறுத்தலினால் மார்க்கத்தை மறந்து மூட நம்பிக்கையில் மனித தெய்வத்தை தனது படுக்கை அறைக்குள் அழைத்து வந்து பிராயசித்தம் தேடும் ஒரு தலைவனா எமது சமூகத்தை வழிநடத்துவது? பாவம் செய்த ஒரு பாமரன் கூட இறைவனை தொழுது அழுது புரண்டு பாவ மன்னிப்பு கோரும். குற்றத்திற்கு ஏற்ப இஸ்லாம் சொல்லும் வழிமுறையில் குற்ற பரிகாரம் செய்வதற்கு உலமா பெருமக்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்பட்டிருப்பார். இதுவே மார்க்க வழிமுறை. பாவம் இழைத்தவன் பற்றி நபியின் கூற்று இதுதான். எல்லா மனிதர்களும் தவறு செய்பவர்களே. தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் மன்னிப்பு தேடுபவர்களே. இஸ்லாம் இப்படி கூறியிருக்கும் போது
தான் செய்த ஒரு பாவத்தை மறைப்பதற்கு மன்னிப்பே இல்லாத குற்றம் என்று இறைவனால் இனம் காட்டப்பட்ட இணை வைத்தலை செய்கின்ற ஒரு தலைவனின் வழி செல்லும் பரிதாப நிலை எமது சமுதாயத்துக்கு தேவைதானா? பிராயச்சித்தம் தேடுவதற்கு பிரார்த்தனையும் பாவ மன்னிப்பும் சிறந்த பரிகாரம் என்று சொல்லித் தந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு பேயாலய பெண்ணை தேடிச் சென்று தன் பாவத்தை கழுவ நினைக்கும் இந்த ஹக்கீமின் கைங்கரியத்தை கை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதா, கண்களை மூடிக்கொண்டு மறைக்க முயல்வதா? යට අරමල පෙරේතෙක් වැහිලා හිටියා මැකෑනු කෙනෙක් වැහිලා එයා නටවලා ඒ ගෙදරට මාව එක්කන ගිහිල්ලා කරගත්තා කොහෙද කියන්න නම් දන්නේ නැහැ. தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண்ணின் மரணத்திற்கு காரணமாய் ஆகிவிட்டேனே என்று கொஞ்சமும் கவலைப்படாது, இறைவனின் தண்டனைக்கு அஞ்சாது, அந்த பாவத்திற்கு மீட்சி தேடாது, அந்த அபலையின் ஆவி என்று எண்ணிய மன பிராந்தியை அடியோடு விரட்டுவதற்கு நெடிமுண்ட தெய்வத்தின் தயவை நாடி அதில் வெற்றி கண்டு விட்டதாக ஆறுதல் அடைந்திருக்கும் ஹக்கீமுக்கு மார்க்கம் கூறும் ஃபத்வா என்ன? அன்பர்களே, தன்னால் களங்கப்படுத்தப்பட்டு கருகிப்போன ஒரு உடலை எண்ணி எண்ணி கலங்கி மன பிரம்மைக்குட்பட்டு மனித தெய்வங்களிடம் அடைக்கலம் தேடும் இந்த அநியாயத்தை யாரிடம் சொல்வது? இது ஆகுமா? இந்த இழி செயல் ஒரு தலைவனுக்கு தகுமா? இந்த சம்பவத்தின் பின்னணியில் இஸ்லாத்தின் பார்வையில் இவருக்குரிய தண்டனை என்ன? அல்லாஹுவை நம்பாது இன்னொரு தெய்வத்தை துணைக்கு அழைப்பதை பற்றிய இஸ்லாத்தின் தீர்ப்பு என்ன? இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஏளனமாக பார்க்கின்ற பொது பலசேனா, ராவண பலய போன்ற அமைப்புகளால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட வெளிப்படையான பாதகங்களை விட இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இலங்கை முஸ்லிம்களின் இதயமாக பார்க்கப்படுகின்ற ஒரு கட்சியின் தலைவனாக போற்றப்படுகின்ற ஒரு மனிதனின் மறைக்கப்படுகின்ற இந்த மாபெரிய பாதகச் செயலால் எமது சமூகத்துக்கு என்ன கிட்டும்? இப்படிப்பட்டவர்களை சமூகத்தின் தலைவர்களாக வைத்திருந்தால் அல்லாஹுவின் லகனத் இறங்காதா? இலங்கை முஸ்லிம்களுக்கு அண்மை காலங்களாக நடக்கும் அநியாயங்களுக்கு இப்படிப்பட்டவர்களை தலைவர்களாக வைத்திருப்பதும் காரணமா? இப்படிப்பட்ட ஒருவரிடமிருந்து எமது கட்சியையும் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை என நீங்கள் கருதவில்லையா? இவருக்கு இறைவனின் தண்டனை என்ன? இவருக்கு இன்னும் மக்கள் தலைவன் என்ற மகுடம் தேவைதானா? இதற்கு மக்களே உங்களின் பதில் என்ன? உலமாக்களே உங்களின் தீர்ப்பு என்ன? கட்சிக்காய் உயிரையே தியாகம் செய்ய துடிக்கும் இளைஞர்களே, உங்களது போராட்டமும் கட்சியின் பூர்வீகமும் தலைமையால் கொச்சப்படுத்தப்படும் இக்கொடூர செயலுக்கு எதிரான நமது மாற்று வழி என்ன? நமது கட்சியின் ஸ்தாபகரால் உயிர் கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை கடந்த 15 வருடங்களாக சுயநல வலைக்குள் வைத்துக் கொண்டு அதன் அழிவுக்கு வலி சேர்க்கக்கூடிய தலைவனின் இந்த கேவலமான செயல்களுக்கு எமது மாற்று வழி என்ன? இன்னும் இவரை நம்பியே ஏமாறுவதா? அல்லது ஊமையர்களாய் குருடர்களாய் இருந்து இவரின் ஆட்டத்திற்கு அணி சேர்ப்பதா? முந்தானை ஏந்தி நோன்பிருந்து வளர்த்தெடுத்த எமது கட்சி கையால் ஆகாதவரின் கைக்குள் சிறைப்பட்டு சிதைவடைவதை தடுக்க என்ன செய்ய போகிறீர்கள்? இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருப்பதற்கு நாம் என்ன கோழைகளா, கோமாளிகளா, ஏமாளிகளா அல்லது நோயாளிகளா? சமூக போராளிகள் அல்லவா நாம்? அந்த பெரும் தலைவனின் அத்தனை முயற்சிகளும் இன்றைய தலைமையால் தவிடுபொடியாகுவதை நினைக்கும் போது நம் இதயம் வெடித்து சிதற வேண்டுமே. என்ன செய்வது? ஏமாந்தது போதும், புறப்படுங்கள். இவை உண்மை இல்லை என்றால் ரவுஃப் ஹக்கீம் புனித அல் குர்ஆன் முன்பாக அல்லாஹ் மீது சத்தியம் செய்து மறுப்பாரா? இதை கண்டுபிடித்து
தயாரித்தளித்த நாங்கள் புனித அல் குர்ஆன் முன்னிலையில் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணையாக இவை அனைத்தும் சத்திய உண்மை, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்று கூறி சத்தியம் செய்கிறோம். இவை மட்டுமல்ல, கடந்த 1994ஆம் ஆண்டு தொடக்கம் இவரது மார்க்க விரோத மற்றும் சமூக விரோத செயற்பாடுகளையும் மக்களுக்கு உரைக்க தயாராயுள்ளோம். ஈமான் கொண்ட இலங்கை முஸ்லிம்கள் ஹக்கீமை தூக்கி எறிவதன் மூலம் இலங்கையில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாக்க முன்வர வேண்டும். நமது புனித இஸ்லாம் மார்க்கத்தின் உண்மைத்தன்மையையும் நமது முஸ்லிம் மக்களின் மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டும். நமது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அல்லாஹ்வினால் நமக்கு அருளப்பட்டது இஸ்லாம் மார்க்கமா வேடதாரி அரசியலா என்று சமுதாயத்துக்கு சவால் வந்தால் நாம் சத்திய மார்க்கத்தின் பக்கமா அசத்திய அரசியலின் பக்கமா நிற்க வேண்டும் என்று தீர்ப்பெழுதுங்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே,